படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த பாடலை பத்தி ஒரு வீடியோல நான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாவே இருந்தேன். பட் வந்து கால சூழ்நிலை காரணமாக அந்த வீடியோ பண்ண முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பாடலை பத்தி எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த ஞானவேல் அண்ட் அனிருத், ரஜினி இந்த 3 பேர் காம்போ என்பது இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ ஞானவேல் கூட விகடன்ல நிறைய இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து நான் சூப்பர் ஸ்டார் என்னோட கதையில சூப்பர் ஸ்டாரை பொறுத்துனா இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அதை நான் நியாயமா செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி திணிக்காம நியாயமா செஞ்சிருக்கேன் அப்படின்ற நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாரு. இதுல எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா ஞானவேல் அண்ட் அனிருத். ஸோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் கூட்டத்தில் ஒருவன் படத்தோட பாடல்கள் பார்த்தா கூட ரொம்ப கதைக்கு சம்பந்தமா இருக்கும். இந்த பக்கம் நீங்க இப்போ ஆப்வியஸா ஜெய்மிக்கு பார்த்தாலே அந்த ஆல்பமே ஒரு மாதிரி பயங்கரமான கதைக்கு சம்பந்தமாகவும் எமோஷனலா நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ மோட்டிவ் ஹோப் கொடுக்குற ஒரு பாடலாகவும் நிறைய பாடல் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் போதே ஒரு ரொம்ப எக்ஸைட்டு. அதுல வந்து மனசுல இதோ இது எப்படி சொல்றது, ஏன்னா எல்லா கிரியேட்டரும் எல்லா மாதிரியான படத்தையும் யோசிக்கலாம். ஸோ அதுல வந்து ஒரு விஷயமும் கிடையாது. இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் போல ஞானவேல் படத்துல வந்து மனசுல இதோ அப்படின்ற ஒரு பாடல். ஆனா அது பாருங்களேன், அது அனிருத்தோட மீட்டரே ஜோனே இல்லை. அது ஒரு மாதிரி எனக்கு வேட்டையின் ஆல்பமே வந்து அனிருத்தோட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆல்பமா இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு சில டைரக்டர் கிட்ட ஜாயின் ஆகும்போது அதோட காம்போல வந்து அதோட ஆல்பமோட ஃபிளேவரே வந்து ஒரு மாதிரி மாறும். ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கூட சேரும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கு புதுசா தான் இருந்துச்சு. மாஸ்டர்ல லோகேஷ் கனகராஜ் கூட சேரும்போது புதுசா தான் இருந்துச்சு. நெல்சன் கூட சேரும் போதும் புதுசா தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தேவரா படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல கூட நான் அந்த அனிருத்தோட ஃபிளேவர் வந்து ஆக்சுவலா தெரியும். ஏன்னா அதுதான் வந்து அவரோட அந்த பேக்கடான படத்துல பண்ணும்போது. ஆனா இந்த படம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அதுலதான் அண்டர் விட்டாருன்ற ஒரு பாடல். ஸோ அந்த பாடல்ல வந்து எனக்கு ரொம்ப தோணுது. யூஸ்வலா வந்து எப்பவுமே அனிருத் வந்து ரஜினிக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, தலைவர் நிரந்தரம் அப்படின்ற ஒரு பாடல்லாம் பண்ணாம இது ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா புதுசாகவும் ஒரு புது ஜானராவே இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு வேலை. ஸோ அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா அந்த பாடல அப்படின்ற அந்த அம்மிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார்டா அண்டர்வெண்டா சூடா கெட்ட பையன் சாருடா ரசிக்காதவன் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்கா ஒரு மாதிரி பின்னி படல எடுத்திருந்தாங்க. உண்மையில ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு பாடல். அது வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ். ஆக்சுவலா அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, அது நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு இதில் தான் நடிக்கிறாரு. ஒருவேளை அந்த இடத்துக்கு போகும்போது பாடல்கள் தான் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா பாடல்கள் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நடுவில் வந்து மிருதங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுதான் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. என்னப்பா, ஏன்னா இந்த மாதிரியான சாங் ஒரு ஒரு மாஸ் எலிவேஷன் சாங் தான் அது. ஸோ அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபியூஷனா ஒரு விஷயம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாரு அனிருத். ஸோ இதுல வந்து ஒரு மாதிரி செம்மையாவே இருந்துச்சு. ஸோ அந்த மிருதங்க யூஸ் பண்ண ஒரு விதம் இதுல அவர் பாடுறது அந்த என்னோட ஃபேவரட் அதான் அந்த அம்மிங் தான். உண்மையிலே பாடல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு கேட்க எனக்கு மனசுல கேட்கும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளேவர், என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அனிருத்தோட பாடல் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த அண்டர் ஒன்டார் சாங்கும் ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க வாங்க பாருங்க, அண்டர் ஒன்டார் சிச்சுவேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ஜெயிலர் படத்துல அந்த தலைவர் நிரந்தரம் அந்த பாடல் தான். ஸோ சாரி அந்த பாடல் சாரி. ஸோ அந்த அந்த சிச்சுவேஷன். ஆனா இந்த படத்துல வரும்போது ஒரு வித்தியாசமா போட்டிருந்தாங்க. அந்த படம் உண்மையிலே செம்ம பாட்டு ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஆடியோ லான்ச்லாம் வேற நடந்திருக்கு. இன்னும் எத்தனை பாடல் இருக்கணும்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த ஆல்பமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆல்பமா இருக்கும் அனிருத்தோட ஒரு பக்கெட் லிஸ்ட்ல. ஸோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே அண்டர் ஒன் தட் சாங் ஓகே நைஸ் சூப்பர் இன் டிஃப்ரெண்ட் யூனிக் சாங் அனிருத் கொடுத்தது. ஏன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு எப்பவுமே அவர் யூஸ்வலா அந்த மாதிரி பண்ண மாட்டார். Ekama, ekachakama.